ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தா பாலக் ஆலு சப்ஜி வித் ரொட்டி. சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் பாருங்க, சீரகமும் விதமல்லியும் இருக்கு. அதை அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுட்டு இந்த உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம், இல்ல கோர்ஸா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். சரியா? அப்புறமா இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்ப நான் இதுல பாலக்கீரை கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொட்டிக்கு மாவு பசஞ்சு வச்சிருக்கேன். ஆளு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடி பொடியா வெங்காயம், இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த எண்ணெய் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இது பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சிச்சா? இதுல இந்த கார்லிக், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கணும். நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸி வேலை சொல்லி தரேன். சரியா? இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, ஐ மீன் 1 ஸ்பூன். இதுல ஒரு ஸ்பூன் மல்லி பொடி, இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஈஸியான வேலை சொல்லி தரேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேலையும் உங்களுக்கு ஈஸியா. கரெக்டா? இதை அப்படியே மூடி வச்சிருங்க, ஒண்ணு கிளறாதீங்க. ஏன்னா இந்த ஒரு சமையல் விஷயம், ஒரு யூடியூப் அப்படின்னா அதை போட்டு கிண்டி 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 கிண்டிட்டே இருப்பாங்க. இது வேண்டாம். இந்த சைடுல ஒரு ஏலக்காவும் 2 கிராம்பும் மட்டும் போட்டிருக்கேன். வேகட்டும். கொஞ்சம் வெந்துட்டும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாக்குறோம். இங்க பாருங்க, அந்த வெங்காயம் எதுவும் கருகலை. இந்த மசாலாவை திருப்பி போட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு அது வெந்துருச்சு. இதை போட்டு நீங்க ஓபன் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு தக்காளி போட்டு லேசா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம். ஏன்னா அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கிட்டு இது வேகட்டும். இப்போ இதுக்கு மேல இந்த உருளைக்கிழங்க அப்படி தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேல இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்குல்ல, அது போட்டுருவோம். சப்ஜிக்கு தேவையான உப்பு. இப்ப இதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே மூடிடுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா ஈஸியா வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கீழே உள்ள தக்காளி நல்லா குழஞ்சிரும். இதை உங்களுக்கு இந்த மேல உள்ள ஆலுவும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படி உங்களுக்கு வேணும்னா வெந்துருச்சுன்றனால வெறும் தக்காளியை மட்டும் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு வாட்டி பரட்டி விட்டுறலாம். எனக்கு ஓகே, எனக்கு அது பழகிடுச்சுன்றனால நான் ஆலுவையும் அது மேலே போட்டுட்டேன். ஸோ அதோடைய ஆயில கொஞ்சம் அதுவும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும்.
இந்த டைம்ல நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ இந்த டைம்ல நான் இந்த பாலக் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன். மிக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தேவையான அளவு தண்ணி வேணும்னா நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது டிஷ் அவ்வளவுதான். பட் நான் வந்து இந்த கீரையை மட்டும் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ரொட்டி ஒன்று போட்டு காமிச்சிடுறேன். ஸோ நான் வந்து இந்த பாத்திரத்தை நான் இந்த அடுப்புக்கு மாட்டிடுறேன். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இது டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ஒரு கீரையோட ஒரு இப்போ நான் வந்து லஞ்சுக்கு தான் செய்கிறேன் எங்கள் வீட்டுக்கு. ஸோ கீரையோட போட்ட மாதிரி இருக்கும். இப்போ இப்படி நீங்க கொடுக்கும்போது இதை வந்து குழந்தைங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டேஸ்ட் வந்து இது வேற டேஸ்ட்ல இருக்கும்ல, அதனால அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த ஆளு கூட இந்த இந்த பாலக் கூட இந்த மசாலாலாம் ஒத்து போகும். இந்த கரம் மசாலா அது இதெல்லாம். பட் இந்த முளைக்கீரை அது கூட எல்லாம் ஒத்து போகுமானா அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. பட் இது கூட அது நல்லா செட் ஆகும். ஆளு கூட சேர்த்து சாப்பிடும் போது ஈஸியா பசங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். நீங்க ஸ்கூலுக்கும் கொஞ்சம் வந்து நீங்க தண்ணியா வச்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து அப்படி தொட்டுக்க கொடுக்கலாம். சப்போஸ் அதை சாப்பிடாத பசங்களுக்கு நீங்க அந்த கொஞ்சம் இது மாதிரி திக்காவே வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த 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 பர்டிகுலர் கீரைக்கு வந்து ஒரு தனி வாசம்லாம் கிடையாது. அதனால அது கூட வந்து இந்த மாதிரி கறி மசாலா வந்து இது கூட நல்ல செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓட்டம்ல இந்த ஜீரகமும் தனியாவும் பொடி பண்ணி அது அந்த கட் பண்ண இஞ்சி 3 செய்யும் போது வந்து வாசம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கரம் மசாலா லாஸ்ட்ல போட்டிருக்கேங்க, இதுவும் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த ஆயிலும் கீயும் போடுறோம் பாத்தீங்களா, ரெண்டுமே சேர்த்து அது ரொம்பவே டாப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஒண்ணுதான் போடுவாங்க, அது ரெண்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்க, அது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மாவு கூடுதலாவே பிசைஞ்சிருக்கேன். சப்போஸ் எனக்கு அது மிஞ்சிதான் போகும் மாவு, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நைட்டுக்கு பண்ணுவேன். இங்க பாருங்க இந்த கீரா தண்ணி விட்டுருக்கு. இப்ப இதுவே போதுமானதுதான் உங்களுக்கு. இதையே நீங்க வந்து ரோல் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடட்டும்.
எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், அதான் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. இது நல்லா தண்ணியும் விட்டுருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணுது. நான் வந்து ஒரு ஒரு 3/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். மாட்டோம். ஸோ நம்மளோட எம்மியான ஆலு பாலக் சப்ஜி ரெடி, ரொட்டியும் ரெடி. கொஞ்சம் நான் வந்து வேர்க்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட போறேன். அதனால நான் உங்களுக்கு இப்படியே காமிச்சுடுறேன். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.